அலைகள் ஊடகம் நேர்களுக்கு வணக்கம். மாமனிதர் சிவராம் அவர்களுடைய நினைவு தினம் 28ஆம் திகதி அனுஷ்டிக்கப்பட இருக்கின்றது. அவரது நினைவலைகளில் மக்களை, அவர் நேசித்த மக்களை தவள விடுவதற்காக அவருடன் பழகியவர்கள், அவருடன் இணைந்து பணியாற்றியவர்கள், தமிழ் தேசியம் உயிர்ப்புடன் தொடர வேண்டும் என்பதற்காக பாடுபட்டவர்களை இணைத்து அவர்களது அனுபவங்களை தொகுத்து கொண்டிருக்கின்றோம். அதன் வழியில் முதலாவது நேர்காணலை மிக நெருக்கடி மிகுந்த சூழலில் இருந்து தனது சொந்த முயற்சியால் முன்னேறி யாழ் பல்கலைக்கழக மாணவராகவும் மைசூர் பல்கலைக்கழக உயர்கல்வி மாணவராகவும் இருந்து வீரகேசரியில் இணைந்து படிப்படியாக முன்னேறி நெருக்கடி மிகுந்த நாட்களில் வீரகேசரியின் ஆசிரியராக பணியாற்றி அதுவிதமான நெருக்கடியான காலத்தில் நிச்சயமாக சிவராம் அவர்களுடைய பேனா, மாமனிதர் சிவராம் அவர்களுடைய பங்களிப்பு வீரகேசரி பத்திரிகைக்கு இருக்க வேண்டும் என்பதற்காக சிவராம் அவர்களை வீரகேசரி பத்திரிகையில் எழுத வைத்தவர் என்ற பெருமைக்குரிய வி தேவராஜ் அவர்களை உங்களுடன் இணைத்திருக்கின்றோம். வணக்கம் அண்ணா. வணக்கம். வணக்கம் வணக்கம். சொல்லுங்கள் உங்களுடைய அனுபவங்களை. எதன் காரணமாக நீங்கள் மாமனிதர் சிவராம் அவர்களுடைய எழுத்துக்கள் தமிழில் வீரகேசரியில் எழுதப்பட வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்பதிலிருந்து ஆரம்பிப்போம். உண்மையில் நான் சிவராமுடன் 88க்கு நான் 87ஆம் ஆண்டு வீரகேசரியில் நான் ஒரு ஜேர்னலிஸ்டாக வேலை செய்ய தொடங்கினேன். மே 1ஆம் தேதியிலிருந்து 1987 மே ஃபெஸ்ட்லேருந்து. ஸோ அந்த காலகட்டத்திலிருந்து சிவராமை நான் கூடுதலாக அவருடைய எழுத்துக்கள் மூலமாகத்தான் நான் தரிசித்தேன். உண்மையில் அவருடனான பழக்கம் நான் நினைக்கிறேன் 88க்கு பிறகுதான் ஏற்பட்டது. ஏனென்றால் பல சந்திப்புகளில் அந்த சந்திப்புகளில் நானும் ஒருவனாக இருந்து அவருடன் கலந்துரையாடி இருக்கின்றேன். ஆனால் ஒரு நெருக்கமான உறவுண்டு இல்லை. அந்த சந்திப்பு தான் ஒரு பெரிய நெருக்கத்தை எனக்கும் அவருக்கும் இடையில் ஏற்படுத்தியது. காலப்போக்கில் நாங்கள் இருவரும் தனியாக சந்திக்க தொடங்கினோம். ஏனென்றால் அவர் கூடுதலாக மலையகம் தொடர்பான விடயங்களையும் அந்த அரசியல் போக்குகளையும் தெரிந்து கொள்வதற்காக அவர் என்னை முதலில் அடையாளப்படுத்தியது ஒரு மலையக மகன் என்ற வகையில்தான் அந்த உரையாடல்கள் தொடங்கின. காலப்போக்கில் எனது பல்கலைக்கழக அனுபவங்கள், தேசியத்தில் எனக்குள்ள ஈடுபாடு, தமிழ் பற்று, விடுதலை நோக்கிய ஒரு அனுதாபம் பற்று, இவைகளை இந்த விடயங்களும் எங்களுடைய கருத்தாடலில் இடம்பெறவே அவர் என்னுடன் கொஞ்சம் நெருங்கி பழகினார். உண்மையில் அந்த வேளையில் நான் ஒரு அசிஸ்டன்ட் எடிட்டராகத்தான் இருந்தேன். 90க்கு பிறகு நான் வீரகேசரி வீக்லியை, வார இதழை நான் பொறுப்படுத்ததற்கு பிறகு நான் அதை ஒரு புதிய தளத்துக்கு கொண்டு போகிறதுக்கு யோசித்தேன். ஏற்கனவே நான் வீரகேசரியில் வேலை செய்ய தொடங்கிய காலகட்டத்திலேயே ஒரு 2 வருடங்கள் இந்த பத்திரிகையை எவ்வாறு அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்லலாம் என்பது குறித்து ஒரு 2 வருடங்களுக்கு மேல் ஒரு ஆய்வினை மேற்கொண்டேன். சர்க்குலேஷன், அட்வர்டைசிங் சைட், எடிட்டோரியல் சைட், எவ்வாறு இதுகளை நான் மேம்படுத்தலாம் என்கிறதை அதற்கான ஒரு திட்ட வரைவும் என்னுடைய கையில் இருந்தது. ஸோ இந்த வீரகேசரி வீக்கிலியை பொறுப்படுத்தவுடன் நான் அதை அமுல்படுத்த தொடங்கினேன். முதலில் நான் புதியவர்களை அதில் அறிமுகப்படுத்தினேன். அதாவது ஒரு நிமிஷம் குறுக்கிடுவதற்கு மன்னிக்கவும்.
விளம்பரம், விற்பனை போன்றவற்றில் நீங்கள் இவ்வாறு திட்டமிட்ட காலத்தில் வீரகேசரி எத்தனை பத்திரிகைகள் ஒரு நாளுக்கு விற்கப்பட்டது? விளம்பரங்கள் எந்த அளவில் இருந்தது? விளம்பரங்கள் ஒரு போதிய அளவு இருந்தது. ஆனால் அந்த வீரகேசரி வார இதழின் சர்க்குலேஷன் வந்து நான் நினைக்கிறேன் ஒரு 20-25 அதற்குள் தான் இருந்தது. ஸோ நான் ஏற்கனவே கூறினேன், அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்வதற்கான முழு வேலையும் நான் செய்தேன். வீரகேசரி வார வெளியீட்டுக்கு போட்டியாக சிந்தாமணி போன்ற பத்திரிகைகள் இருந்ததா? அவற்றை குறிப்பிட முடியுமா? சிந்தாமணி அந்த காலகட்டத்தில் இருந்தது. மற்றது வீரகேசரியிலிருந்து பிரிந்து சென்ற ஒரு குழுவினரால் தினக்குரல் ஆரம்பிக்கப்பட்டது. உங்களுக்கு தெரியும், அவர் மறைந்த SP சாமி அவர்களுடைய தலைமையில். ஸோ நான் இதை டேக் ஓவர் பண்ணி அந்த இதை செய்தேன். அந்த காலகட்டத்தில் தான் நான் சிவராமுடன் கேட்டேன், நீங்கள் வீரகேசரி வார இதழுக்கு எழுதினால் என்ன? இது ஒரு தேசிய பத்திரிகை, நீங்கள் சரிநிகர் போன்ற தமிழ் பத்திரிகைகளை எழுதுவது எனக்கு தெரியும். ஆனால் இந்த வீரகேசரி வார வெளியிட வீச்சு வந்து அதிகமாக இருக்கும். ஸோ உங்களுடைய எழுத்துக்கள் வந்து ஒரு அடிமட்ட மக்கள் வரைக்கும் செல்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. ஒரு தமிழ் மக்களிடையே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலாம். எனவே நீங்கள் இதில் எழுதினால் என்ன? உங்களுக்கு ஒரு உறுதிமொழி கொடுக்கின்றேன். அதாவது நீங்கள் தரும் விடயங்களை நான் அப்படியே பிரசுரிப்பேன். இரண்டாவது, கத்திரிக்கோள் பாவிக்க மாட்டேன். கத்திரிக்கோள் பாவிக்க மாட்டேன், பிரசுரிப்பேன். அது குறித்து எந்த நெருக்கடி வந்தாலும் நான் அதற்கு முகம் கொடுக்க தயாராக இருக்கின்றேன். நீங்கள் குறிப்பிட்டீர்கள் சரிநிகர், தினமுரசு பற்றி குறிப்பிட்டீர்கள். அவை ஒரு தேசிய அளவிலான பத்திரிகையாக அல்லாமல் ஒரு தனிச்சுற்றுக்கு என்ற அளவில் தான் இருந்ததா? அது அதன் வாசகர் வட்டம் வந்து பெரிய அளவில் இல்லை. ஆனால் தினமுரசு ஒரு காலகட்டத்தில் அது 1,00,000 பிரதிகள் விற்கப்பட்டன. அதை நாங்கள் அற்புதம் செய்த நேரம் அது 1,00,000 அளவில் விற்கப்பட்டன. அதை நான் சொல்லித்தான் ஆக வேண்டும் ஒரு ஊடகவியலாளன் என்ற முறையில். ஆனால் சரிநிகர் அந்த அளவுக்கு ஒரு வீச்சாக போயிருக்காது என்று நான் நினைக்கின்றேன். ஆனால் அது ஒரு காத்திரமான பத்திரிகையாக இருந்தது. ஒரு மட்ட மக்கள் மத்தியில் அது வரவேற்கவும் பட்டது. தினமுரசு வந்து வேறு இதில் மக்களுடைய செல்வாக்கை பெற்றதாக இருந்தது. எனவே இதெல்லாம் சொல்லித்தான் அவரிடம் கேட்டேன். ஆனால் அவர் எனக்கு அந்த நேரத்தில் எனக்கு எந்த விதமான பதிலையும் சொல்லவில்லை. சும்மா லேசா சிரித்து விட்டு அதை கடந்து போய்விட்டார். ஆனால் நான் பொறுப்படுத்த பத்திரிகையை செய்யத்தான் வேண்டும். எனவே நான் இதயச்சந்திரன், லண்டனில் உள்ள இதயச்சந்திரன், அருஸ் மற்றும் நிலாந்தன் போன்ற பலரை அந்த பத்திரிகையில் நான் உள்வாங்கிக் கொண்டேன். அதேபோல் காலங்காலமாக வீரகேசரி வார இதழில் எழுதி கொண்டிருந்தவர்களை வந்து ஒரு புதிய போக்குக்கு அவர்களை கொண்டு வர முயன்றேன். சிலர் முரண்டு பிடித்தனர், சிலர் ஒத்துழைத்தனர். எனவே நான் அந்த பிராந்திய செய்தியாளர்களை இதற்கு உள்வாங்குவதற்கான அவர்களுக்கு ஒரு பயிற்சியை கொடுத்து அவர்களுடன் கலந்துரையாடி அவர்களை எழுத வைத்தேன். இந்த அரசியல் மட்டுமல்ல, பல்வேறு விடயங்களை. ஸோ எனக்கு அந்த ஒரு பரந்த அளவில் ஆக்கங்கள் கிடைக்கக்கூடியதாக இருந்தது. மற்றது என்னை பொறுத்து நான் ஒரு பத்திரிகை ஆசிரியன் என்ற வகையில் எனது பணி எங்கு நல்ல விடயங்கள் பெஸ்ட் இருக்கின்றதோ அவைகளை தேடி எடுத்து பத்திரிகை கூடாக மக்களுக்கு வழங்குதல் என்பதுதான் என்னுடைய முக்கிய குறிக்கோளாக இருந்தது. ஸோ அதை நான் அந்த காலகட்டத்தில் இக்பால் அத்தாஸ் ஒரு மிக பிரபலமான
இராணுவ பத்தி எழுத்தாளராக இருந்தார். ஆங்கில ஆங்கிலத்தில் வெளிவந்த பத்திரிகைகளோடு ஒப்பிடும்போது தமிழில் குறிப்பாக வீரகேசரி எந்த விதமான முன்னேற்றத்தை அடைய வேண்டும் என்று நீங்கள் நினைத்தீர்கள்? நான் அதை ஒரு 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 அதாவது ஏனைய அதாவது ஆங்கில பத்திரிகைகளுக்கு நிகராக ஒரு ஒரு தரத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று தான் நான் அதை செய்ய தொடங்கினேன். ஏன்னா அதற்கான ஆய்வுகளைத்தான் நான் ஏற்கனவே 2 வருடங்களாக செய்து பலரை நான் சந்தித்து இந்த விநியோக பகுதி சர்க்குலேஷன் ஏன் குறைவாக இருக்குது, மக்களுடன் உரையாடி இவ்வாறு நான் பல தகவல்களை நான் தேடித்தான் அந்த ஆய்வை நான் மேற்கொண்டு ஒரு ஒரு ப்ளூ பிரிண்ட் ஒரு திட்டத்தை என் கைவசம் வைத்திருந்தேன். ஒரு இக்பால் அத்தாஸ் அவருடைய கட்டுரைகளை நான் வாசிப்பவன், சிவராமுடைய கட்டுரைகளை நான் தொடராக வாசிப்பவன். எனவே ஒரு இந்த பத்திரிகை வேறு ஒரு தளத்துக்கு கொண்டு போக வேண்டும்ங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் தான் அதை நான் செய்தேன். அதில் அநேகமாக வெற்றி பெற்றேன் என்று நான் கூறுவேன். ஏனென்றால் அதை கையேற்று நான் ஏற்கனவே ஒரு 6 மாதங்களுக்குள் அதை 1,00,000க்கு மேற்பட்ட பிரதிகள் விற்பனை ஆவதற்கு நான் அதை கொண்டு சென்றேன். ஸோ எனக்கு அதில் ஒரு பெரிய வெற்றி கிடைத்தது. உண்மையை கூறப்போனால் நான் அந்த பத்திரிகையை பொறுப்பெடுத்த பொழுது அங்கு ஒரு ஒரு ஆரோக்கியமான சூழலோ அல்லது ஒரு சந்தோஷமான சூழலோ நிகழவில்லை. ஒரு மலையகத்தவனை வீரேசரி பத்திரிகை என்ற ஆசிரியராக போட்டால் பத்திரிகை விற்காது என்ற ஒரு கதை உருவாக்கப்பட்டு பெருமளவில் அங்கு புதாகரமாக இருந்தது. ஸோ அந்த நேரம் மேனேஜிங் டைரக்டராக இருந்தவர் மிஸ்டர் வென்சஸ்லோஸ் அவரே நேரடியாகவே என்கிட்ட சொன்னார், தேவராஜ் இப்படியெல்லாம் என்கிட்ட சொல்கிறாங்க கதைக்கிறான்ட்டு. நான் சொன்னேன், சரி இருங்க நான் செய்து காட்டுறேன்னுண்டு. ஸோ அந்த 1,00,000 பிரதிகள் வந்த உடனே அவரே கூறினார், அந்த எங்களோட எக்ஸிக்யூட்டிவ் மீட்டிங்கில் என்னிடம் தேவராஜை பற்றி இப்படியெல்லாம் சொன்னார்கள். ஆனால் அந்த தியரி எல்லாத்தையும் உடைச்சு இன்றைக்கு பேப்பர் நல்ல முறையில் இருக்கின்றது. எனவே மக்களை பொறுத்து அவங்களுக்கு மலையகத்தானா, யாழ்ப்பாணத்தவர்களா, மட்டக்களப்பை சேர்ந்தவர்களா என்பது கருத்தல்ல. பத்திரிகை தரமாக வந்தால் அதை ஏற்றுக்கொள்வதற்கு மக்கள் தயாராக இருக்கின்றார்கள் என்பதைத்தான் இது உணர்த்துகிறது என்று அவர் தெரிவித்தார். எனவே எனக்கு அது ஒரு வெற்றிதான். இந்த பத்திரிகையின் தரத்தை உயர்த்துவதில் எழுத்துக்கள் வாயிலாக சிவராம் என்ன பங்களிப்பை செய்தார்? மேலும் உங்களுக்கு ஒரு ஆலோசகராகவும் அவர் இருந்தாரா? உண்மையில் அவரை நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன். அவரை எழுதுமாறு கேட்ட பொழுது அவர் சும்மா ஒரு சிரிப்புடன் கடந்து போய்விட்டார். ஆனால் வீரகேசரி அவர் தொடர்ச்சியாக வீக்கிலியை அவதானித்து வந்துள்ளார். இடைக்கிட எனக்கு சொல்வார், நீங்கள் ஒரு புது இரத்தத்தை பாய்ச்சுகின்றீர்கள், பத்திரிகை தரமாக வருகின்றது, பலரை அறிமுகப்படுத்தி உள்ளீர்கள் என்று சொல்லி எனக்கு வாழ்த்து தெரிவிப்பார். ஆனால் தான் எழுதுவது தொடர்பாக நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட 3 வருடங்கள் எடுத்தன. 3 வருடங்கள் எடுத்தன. எனவே 3 வருடங்களுக்கு பிறகுதான், அதாவது 2003 தான் அவராக இந்த சந்திப்பின் போது சொன்னார், தேவராஜ் நான் இந்த கிழமையிலிருந்து நான் எழுதுகின்றேன், உங்களை சரியாக புரிந்து கொண்டேன், தெரிந்து கொண்டேன், உங்களில் எனக்கு நம்பிக்கை இருக்கின்றது, நான் எழுதுவேன் என்று அந்த கிழமையே நான் அவரை வீரகேசரிக்கு கொண்டு வந்து அந்த வெள்ளிக்கிழமை காலையில் போய் அவரை கூட்டிக் கொண்டு வந்தேன் என்னுடைய காரில். சனிக்கிழமை அதிகாலை 3 மணி வரைக்கும் அவர் என்னோட, அது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் அவர் என்னோட அப்படித்தான் இருப்பது. ஸோ இருந்து ஒவ்வொரு கிழமையும் அவர் எனக்கு கட்டுரைகளை தர தொடங்கினார். உண்மையில் அவருடைய கட்டுரை தொடர்பாக நான் அவரிடம் என்ன எழுத போகின்றீர்கள்,
என்றெல்லாம் நான் கேட்பதில்லை. அவர் காலையில் 9 மணிக்கு என்னுடன் காரியாலயத்துக்கு வந்தார் என்றால் இருப்பார், தன்னுடைய வேலை செய்வார், தமிழ்நெட் வேலைகளையும் செய்து கொள்வார். அதே நேரத்தில் அந்த கட்டுரைக்கான தகவல்களையும் தேடிக்கொண்டிருப்பார். ஒரு 1 மணி 2 மணிக்கு பிறகுதான் சொல்லுவார், நான் இப்போ ரெடி என்று சொல்லி நான் ஒரு சப் எடிட்டரை அவருக்கு ஏற்பாடு பண்ணி கொடுப்பேன். அதற்கு முன்பே அவர்கள் அந்த ஒரு 6 பாய்ஸ் என்னோட வேலை செய்தார்கள். வாஷிங்டன், சேதுராமன், அப்படி ஒரு 6 பேர், சந்திர குமார் என்னமோன்று சொல்லி. அப்போ அவங்கெல்லாம் முண்டி அடித்து கொண்டு இருப்பார்கள் என்றால் சிவராமுடன் அந்த கட்டுரையை கேட்டு எழுதுவதற்காக. ஸோ அவர்கள் எழுதி டைப் பண்ணி இறுதியாக நான் வாசிப்பேன். சில நேரங்களில் ஒரு என்ன சொல்றது, ஒரு சிக்கலான அல்லது பிரச்சனைக்குரிய கட்டுரைகள் வரும் பொழுது எனக்கு சொல்லுவார், தேவராஜ் இதை யோசியுங்கள், இதை பிரசுரிக்கணுமா வேண்டாமாங்கிறத பற்றி யோசிங்கள், உங்களுக்கு பிரச்சனை வருமா வராதான்னு எனக்கு தெரியாது. ஆனால் அந்த நேரங்களிலெல்லாம் நான் எழுதினது சிவராம், பப்ளிஷ் பண்றது தேவராஜ், என்ன வந்தாலும் நான் அதற்கு முகம் கொடுக்க தயார் என்று சொல்லித்தான் அந்த கட்டுரைகள் அனைத்தையும் நான் பிரச்சனைகள் எங்கிருந்து வரும் என்று அனுமானித்தீர்கள்? உங்களுக்கு தெரியும், புலனாய்வு சைட், அடுத்தது அரசியல் சக்திகள், அதிலும் குறிப்பாக தமிழ் அரசியல் கட்சிகள், அரசியல்வாதிகள் இருந்தால் கூடுதலாக வரும் என்பதை தெரியும். நான் சொன்னேன், தமிழ் அரசியல்வாதிகளுக்கு மாமனிதர் சிவராம் அவர்களுடைய எழுத்துக்கள் எரிச்சலை உருவாக்கியதா, அல்லது இவர் அதிகம் பேசுகின்றார் என்ற ஒரு அவஸ்தையை உருவாக்கியதா, அல்லது இவர் மக்களுக்கு தகவல்களை கொடுக்கின்றார் என்ற கோபத்தை உருவாக்கியதா? ஒரு பக்கம் எரிச்சல், ஒரு பக்கம் கோபம், ஒரு பக்கம் தங்களை பற்றிய, அதாவது தங்களுடைய இயலாத்தன்மை வெளிவருகின்றதே என்ற ஒரு ஆதங்கம், வெட்கம். என்றால் இந்த முகத்துடன் மக்களுக்கு முகம் கொடுக்க முடியாது என்ற ஒரு நிலை. சிவராம் தங்களை அப்பட்டமாக எக்ஸ்போஸ் பண்றார், வெளிக்காட்டுகின்றார். இந்த உணர்வுகள், இந்த விடயங்கள் தமிழ் அரசியல்வாதிகளிடையே மிக கூடுதலாக இருந்தது. அந்த மற்ற அரசியல் பக்கம் எனக்கு நேரடியாக கதைக்க மாட்டார்கள். ஆனால் தமிழ் பத்திரிகை சில ஆசிரியர்கள், சில பத்திரிகையாளர்களிடையே சில என்ன சொல்றது, அவர்கள் இதை அவ்வளவாக வரவேற்கவில்லை. ஏனென்றால் ஒன்று, நான் சிவராமை இன்ட்ரோடியூஸ் பண்ணது வீரகேசரிக்குள், அவருடைய எழுத்துக்களை நான் தொடராக பிரசுரிப்பது, அந்த எழுத்துக்கள் மக்களுடைய மனங்களை வென்றெடுத்தன. அதாவது எங்களுக்கு நிறையவே தொலைபேசி அழைப்புகள் வரும், கடிதங்கள் வரும். சிவராமுக்கும் நிறையவே தொலைபேசி அழைப்புகள் போகும். நானும் சிவராமும் ஞாயிற்றுக்கிழமை கயத்து கொண்டிருந்தாலே ஒரு 5 நிமிடத்துக்கு ஒரு தரம் அவர் எழுந்து போய் தொலைபேசிகளுக்கு பதில் சொல்லிவிட்டு வருவார். எல்லாமே அவருடைய கட்டுரைகள் தொடர்பாகத்தான் இருக்கும். எனவே ஒரு அலையை நாங்கள் உண்மையில் இருவரும் என்றன சிவராம் தான் உருவாக்கினார் என்று நான் கூறுவேன். என்றால் எழுத்து அவருடையது, நான் அதுக்கு களம் அமைத்து கொடுத்தேன். இந்த களத்தை நீங்கள் உருவாக்கி கொடுத்த இந்த களத்தில் சிவராமின் எழுத்துக்கள், மாமனிதர் சிவராம் அவர்களுடைய எழுத்துக்கள் ஆற்றிய பாத்திரத்தை பாராளுமன்ற சமரச வழிகளுக்கு எதிரான ஒரு விடுதலை முழக்கம் என்று சொல்லலாமா? பாராளுமன்ற அதற்கு அப்பால், அதாவது தமிழ் மக்களை 70-75 வருடங்களாக அடக்கி ஆண்டு
ஒடுக்குமுறைக்கு உள்ளாக்குகின்ற இனவாதிகளுக்கும் தென்னிலங்கை அரசியல்வாதிகளுக்கும் மற்றும் இந்த படைத்தரப்பினருக்கும் இது ஒரு பெரிய படைத்தரப்பு பாதுகாப்பு தொடர்பானவர்களுக்கும் இது ஒரு மற்றது வெளிநாடுகளுக்கும் குறிப்பாக சில வெளிநாட்டு தூதரகங்கள் மிக உன்னிப்பாக இந்த கட்டுரைகளை அவதானித்துக் கொண்டிருந்தன. எனக்கே தெரியும் சில கட்டுரைகள் பிரசுரமாகும் பொழுது அவர்களுக்கு ஏற்கனவே அந்த செய்திகள் போய்விடும். தூதரகங்களை சேர்ந்தவர்கள் இரவு 12:30 மணிக்கு வீரகேசரியில் நிற்பார்கள் ஃபர்ஸ்ட் எடிஷனை வாங்கி கொண்டு போவதற்கு. அவர்களுக்கும் அப்படி கேட்கும் பொழுது கார்ட் ரூம்ல கொடுக்க மாட்டார்கள். உண்மையிலேயே எங்களுடைய அனுமதி இல்லாமல் பத்திரிகை யாருக்கும் கொடுக்க மாட்டார்கள். எனவே சண்டை பிடிப்பதும் அதை எனக்கு இன்ஃபார்ம் பண்ண நான் போய் பார்த்தா எனக்கு ஒரு தூதரத்தை சேர்ந்தவங்களா இருக்குன்னு தெரியும். நான் சொல்றது பரவாயில்ல, நீ கொடு என்ற காலையில அவங்களுக்கு பத்திரிகை கிடைக்கும். அவங்க இப்போ டிரான்ஸ்லேஷனுக்காக கொண்டு போறாங்க, எனக்கு தெரியும். நீ பத்திரிகை கொடு என்று கொடுத்து அனுப்புவேன். ஸோ இந்த வெளிநாடு தூதரகங்களும் மிக உன்னிப்பாக கவனித்து கொண்டிருந்தன. பெரும்பாலான தூதரக அதிகாரிகளை நான் சந்திக்கும் பொழுதும் சிவராம் பற்றி என்னிடம் வினவி இருக்கின்றார்கள். இந்த கட்டுரைகள் பற்றி மற்றது அவரை நீங்கள் சொல்லி எழுதுவிக்கிறீர்களா அல்லது தானாக அவர் எழுதுகிறாரா போன்ற விடயங்களை கேட்பார்கள். நான் சொன்னேன், அவர் ஒரு ஜேர்னலிஸ்ட், ஒரு பெரிய ஜேர்னலிஸ்ட். ஸோ பத்திரிகையாளர் முறையில் அவர் எழுதுகிறார். அவருடைய எழுத்துக்களுக்கு நான் களம் அமைத்து கொடுக்கின்றேன் என்று கூறுகின்றேன். எனவே இந்த கூடுதலாக இந்த தமிழ் அரசியல்வாதிகளுக்கு என்னுடைய காலகட்டம் சிம்ம சொப்பனமாகத்தான் இருந்தது. அது வடக்கு கிழக்காக இருக்கட்டும் அல்லது மலையகமாக இருக்கட்டும், ஒரு சிம்ம சொப்பனமாகவும் காலையில் பத்திரிகையை பார்த்தவுடன் எனக்கு தொலைபேசி அழைப்பு எடுப்பார்கள். இதை போட்டிருக்கிறா அதை போட்டிருக்கேன்னு சொல்லி நான் அவள் கேட்டு விட்டு நான் பேசாமல் பதில் சொல்லாமல் விடுவேன். ஸோ ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. சிவராமுடைய கட்டுரைகள் கூடுதலான தாக்கத்தை ஏற்படுத்தியது. மற்றது எனக்கு கிடைத்த தகவல் படி வீரகேசரி அந்த வன்னியில் போராளிகள் மத்தியில் ஒரு பெரிய வரவேற்பை பெற்றது. அது குறிப்பாக சிவராமுடைய எழுத்துக்கள் அவர்கள் தேடி வாசிக்க தொடங்கினார்கள். அந்த காலகட்டத்தில் அந்த தகவல்கள் எனக்கு அவ்வேளையில் வந்தது. நீங்கள் மைசூர் பல்கலைக்கழக மாணவராக இருந்த காலத்தில் ஈழ விடுதலை போராட்டத்தின் தலைவரை மேதகு திருவேங்கடம் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களை சந்தித்து உரையாட வாய்ப்பு பெற்றவர். அவரோடு நீங்கள் மலையக மக்களுடைய பிரச்சனைகள் பற்றி பேசி இருக்கின்றீர்களா? அவர் உங்களுக்கு சொன்ன பதில்கள் எப்படி இருந்தது? உண்மையில் நான் 77ஆம் ஆண்டு கலவரம் நடக்கும் பொழுது நான் யாழ் பல்கலைக்கழகம் 1ஆம் ஆண்டு மாணவன். ஸோ நான் விடுமுறைக்கு வந்த பொழுது அந்த கலவரம் நடக்க இருந்தது. அந்த நேரம் எனக்கு ஒரு 300க்கும் மேற்பட்ட பாய்ஸ் என்னோட இருந்தாங்க. மற்றது ஆட்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு 3000 பேர் இருந்தாங்க. நல்ல முறையில் நாங்கள் திட்டமிட்டு அந்த 77 கலவரத்தை எங்கள் பகுதியில் நடக்க விடாமல் பார்த்து கொண்டோம். ஸோ அவர்களுக்கு நான் உங்கள் பகுதி என்று நீங்கள் குறிப்பிடுவது மதுரை நாரங்கலை, அதான் என்னுடைய பிறந்த இடம். ஸோ அது அங்கு உள்ள இந்த சிங்கள ஒரு இனவாதி இந்த மாதிரி கொள்ளையடிக்கிறவங்க போன்றவருக்கு நான் அவங்களுக்கு அவங்களோட மனதில் பதிஞ்சிட்டேன். நான் மைசூருக்கு போனதோ ஏதோ அவங்களுக்கு தெரியாது. ஸோ 1ஆம் ஆண்டு முடித்து விட்டு நான் ஜூலை 20ஆம் தேதி வந்த பொழுது இதே நிலைமை. பொடியங்கள் எனக்கு பின்னால் அண்ணன் எல்லாம் தாக்குறதுக்கு ரெடி பண்ணுறாங்கன்னு. அப்போ கூட்டி கழிச்சு பார்த்தேன்னு எனக்கு ஒரு 75 பேர் தான் இருந்தாங்க. நான் இவங்களை பழி கொடுக்க
நான் தயாராக இல்லை. ஆனா நான் அவங்களுக்கு சொன்னேன், நாங்கள் எங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கான சகல வேலையும் செய்வோம். ஆனால் அதனை மீறியும் நடக்குமா இருந்தால் நடக்கிறது நடக்கட்டும். ஆனால் எங்களுடைய பெண்களையும் பிள்ளைகள், சிறு பிள்ளைகளை நாங்கள் காப்பாற்றுற வேலையை நாங்கள் பார்ப்போம். உங்களை நான் பழி கொடுக்க நான் விரும்பவில்லை என்று கூறினேன். அதே போல 3 நாட்கள் நாங்கள் அவங்கள்ட்ட இருந்து காப்பாற்றினோம். 4ஆம் நாள் அவங்க வீடு வீடா போய் ஒரு 10,000க்கு மேல் ஆட்களை திரட்டி கொண்டு வந்து விட்டார்கள். இப்போ எங்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அந்த இடத்திலிருந்து நாங்கள் வெளியேறிவிட்டோம். கொள்ளையடித்தார்கள், போனார்கள், எல்லாம் செய்து பிறகு 2ஆம் நாள் என்னை தேடத் தொடங்கிட்டார்கள். ஏன்னா நான் ஒரு கணேசன் என்று ஒரு மாஸ்டரை மானிப்பாயை சேர்ந்தவர், என்னுடைய நண்பர், அவரை நான் காப்பாற்றி விட்டேன். அவர் இருந்திருந்தார் என்று அவரை கொலை செய்திருப்பார்கள். அந்த ஆத்திரம் எல்லாம் சேர்ந்து என்னை தேடி நான் ஒரு 15 நாள் காட்டுக்குள் கடந்து கடைசியாக கல்முனைக்கு போய் சேர்ந்து பாண்டிருப்பில் இருந்தேன். இருந்து தான் நான் பிறகு வந்து மைசூருக்கு போனேன். எனவே 3 மாதங்கள் பிந்தித்தான் போனேன். போகத்தான் ஒரு ஹாஸ்டல் லைப்ரரியிலேருந்து ஹாஸ்டலுக்கு வர்ற நேரம் தான் ஒருவர் வந்து நின்றார் என்னை தேடிக்கொண்டு. இப்போ என்னன்னு கேட்டேன். அண்ணன் உங்களை கூட்டி கொண்டு வர சொன்னார் என்றார். அண்ணன் என்றால் எனக்கு விளங்கியது என்னவென்று. நான் சரியென்று போட்டு ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டை பெர்மிஷன் எடுத்துட்டு வேறு பொய் சொல்லித்தான் நான் பொய் சொல்லி போட்டு பெர்மிஷன் எடுத்துட்டு சென்னைக்கு வந்து 3 நாள் தங்கியிருந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை வரை சந்தித்தேன். ஆனால் அவர் என்னை எதற்கு சந்திக்க கூப்பிட்டார் என்பதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் அவரை நான் கண்டவுடன் அந்த ஒரு 20 நிமிடங்கள் அந்த சந்திப்பு, நான் மலையகம் குறித்து தான் கேட்டேன். ஒன்று, இந்த ஈழ பிரச்சனையால் மலையக மக்கள் மோசமாக பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இன கலவரம் போன்ற பல விடயங்கள், அநேகமாக 10 கேள்விகளை நான் கேட்டேன். அவர் ஒவ்வொன்றுக்கும் பதிலளித்தார். அந்த நாடுகள் பிரியும் பொழுது அந்தந்த பகுதியில் வாழ்கின்ற மக்கள் அங்கங்கே இருப்பது இருந்திருக்கின்றார்கள். இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான் பிரிந்தது, பிறகு பங்களாதேஷ் பிரிந்தது, பாகிஸ்தான்லேருந்து பங்களாதேஷ் பிரிந்தது. ஸோ அந்த உதாரணங்களை காட்டி எனக்கு அவர் சொன்னவர். நான் கேட்டேன், அதனையும் மீறி இந்த மக்கள் மீது அராஜகமோ கொலைகளோ வன்முறைகளோ கட்டவிழ்த்து விடப்பட்டால் என்ன செய்வதென்று. அந்த மக்களை பாதுகாப்பாக வடக்கு கிழக்கு மாகாணத்துக்கு கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகள் தங்களிடம் இருப்பதாக குறிப்பிட்டார். அதை நான் ஒரு குறிப்பிட்ட ஒரு சில கேள்வியும் பதிலையும் சொல்றேன். அடுத்து சொன்னேன், அவ்வாறு வருகிறவர்களுக்கான எதிர்காலம் எவ்வாறு இருக்கும் என்று. அவ்வாறு வருகின்ற மக்களை குடியமர்த்தி அவர்களுக்கு தேவையான சகல உதவிகளை செய்வதற்கான திட்டமும் எம்மிடம் இருக்கின்றது என்று சொன்னார். எனவே அந்த 20 நிமிட உரையாடலில் முழுவதும் நான் மலையகம் குறித்து தான் நான் பேசினேன். என்றால் 83 கலவரத்தில் பாதிக்கப்பட்டு போனவன். ஸோ அந்த இதை வைத்து அந்த பதிலுடன் அந்த உரையாடல் முடிந்தது. அவர் பிறகு சாதாரணமாக சாப்பாடு எப்படி இருக்கு, எப்படி தங்குறது, ஓகேன்னு சொல்லி நான் எல்லாம் கேட்டு, நான் இன்றைக்கு இரவே அவசரமாக நான் போனேன். ஏன்னா நான் லேட்டாக வந்ததுனால என் கிளாஸஸை நான் முடிக்க வேண்டியிருக்குன்னு அவருக்கு சொல்லிட்டு நான் போய்விட்டேன். அந்த சந்திப்புக்கு பிறகு நான் அவரை சந்திக்கவில்லை. பார்த்தது 2002ஆம் ஆண்டு 2002ஆம் ஆண்டு பத்திரிகையாளர் மாநாட்டில் தான் நான் கண்டேன். அதற்கு பிறகு நான் நினைக்கிறேன் 2005 என்று புலிகளின் குரலில் என்ன வீரகேசரி தேவராஜ் துரோகி என்று சொல்லி முத்திரை குத்தி விட்டார்கள். அது எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது. ஸோ நான் அது சம்பந்தமாக சிவராம்கிட்ட தான் நான் முதலில் கேட்டேன். சிவராம், இப்படி ஒரு முத்திரையை குத்தி விட்டார்கள், இது ஒரு சீரியஸான விடயம் இல்லையா என்று கேட்க அவர் சொன்னார், இது ஒரு சீரியஸான விடயம்தான்.
உங்களில் காஸ்ட்ரோ கடுப்பாக இருக்கின்றார் என்று அவர் சொன்ன வார்த்தை அதுதான். அந்த ஒரு வெள்ளிக்கிழமை தான் நான் அவரோட வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு 2 பேரும் வரும்பொழுது தான் அந்த உரையாடல் நடந்தது. உடனே அவர் சொன்னார், காரை நிறுத்துங்கள், சத்தம் ஒன்றும் பேச வேண்டாம், நான் கதைக்கிறேன் என்று. கஸ்ட்ரோவோட கதைக்க, கஸ்ட்ரோவை நான் கண்டதும் இல்லை, கதைத்ததும் இல்லை. ஸோ என்னை பற்றி பொரிந்து தள்ளினார் பயங்கரமாக. நான் எல்லாம் பேசாமல் கேட்டுக்கொண்டுட்டு திங்கட்கிழமை ஒரு கடிதத்தை சமாதான செயலத்துக்கு தலைவருடைய பெயருக்கு அனுப்பினேன். ஒரு புதன்கிழமை எனக்கு ஒரு தமிழ்ச்செல்வன் ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது. அண்ணன் ஒருக்கா கிளிநொச்சிக்கு வர முடியுமா அப்படின்னு சொல்லி நான் சரியாண்டு போட்டு புதன்கிழமை இரவே புறப்பட்டு வியாழக்கிழமை காலையில் போனேன். அப்போ நான் சிவராமை கூட்டிக் கொண்டு தான் போனேன். ஆனால் சிவராமிட்டு இந்த கதையை நான் சொல்ல இல்லை. கடிதம் எழுதினதையோ அல்லது எதற்காக தமிழ்ச்செல்வன் கூப்பிட்டார் என்பதையோ நான் சொல்லவில்லை. அப்போ அங்கே போக சிவராமும் மற்றவர் என்னுடன் பணியாற்றிய 2 பேர் வந்திருந்தார்கள். அவர்கள் விட்டுட்டு என்னை தனியாக அறைக்கு அழைத்து சென்று அண்ணன் உங்கள்ட மன்னிப்பு கேட்க சொன்னார் என்று சொன்னார். எனக்கு ஆச்சரியமாக போய்விட்டது. அப்போ நான் கேட்டேன், இது ஏன் பெரிய வார்த்தையெல்லாம் கதைக்கிறீங்க? நீங்கள் இதை கவனத்துக்கு எடுத்தாலே எனக்கு பெரிய விஷயம், என்னடா இது சீரியஸான விஷயம் என்ன? இல்லை இது எங்கோ ஒரு தவறு நடந்துருச்சு, ஆனால் உங்கள் மீது ஒரு தூசி கூட எங்களால் படுவதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், இடமளிக்கவும் மாட்டோம், நீங்கள் பயப்பட தேவையில்லை என்று எனக்கு சொன்னவர், ஒரு 3 நாள் இங்கே நிற்க முடியுமா என்று கேட்டார். அப்போ என்னன்னு கேட்க அவர் சொன்னார், தலைவர் உங்களை சந்திக்க விரும்புகிறார். நான் சொன்னேன், எனக்கு 3 நாள் நிற்கிறது கஷ்டம், ஏன்னா இன்றைக்கு வியாழன், நாளைக்கு வெள்ளி சனி எனக்கு ஹெவி டே இருக்கு. ஸோ நான் இன்றைக்கு போயான்னு சொல்லி போட்டு நான் புறப்பட்டு போய்விட்டேன். ஆனால் நான் சிவராமுட்டு இந்த கதையை பிறகுதான் சொன்னேன். நான் சிவராமுடைய எழுத்துக்களை விமர்சிப்பவர்கள் அல்லது அவருடைய தேசியவாத பாத்திரத்தை, இடது தேசியவாதி என்ற பாத்திரத்தை மறுப்பவர்கள், அவர் தமிழீழ மக்கள் விடுதலை கழகத்தில் இருந்து செயற்பட்ட காலத்தில் இருந்து பலவிதமான வதந்திகளை அல்லது சேறு பூசும் முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர். அதில் மிக குறிப்பானது மாமனிதர் சிவராம் அவர்களை ஒரு பிரதேசவாதி என்றும் கருணா பிளவுக்கு துணை நின்றவர் என்றும் குற்றச்சாட்டுகள் இருக்கின்றது. அவை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? இதில் நான் 2 விடயங்களை குறிப்பிடலாம். ஒன்று, கருணா பிரிந்து அந்த 2004ஆம் ஆண்டு கருணா எனக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு எடுத்தவர். அண்ணன், நான் உங்களை சந்திக்க விரும்புகிறேன், தரவைக்கு வர இயலுமான்னு கேட்டார். நான் சரி, அவர் எனக்கு கொடுத்திருந்த அந்த நாள் ஒரு சனிக்கிழமை. உண்மையிலே எனக்கு அது ஒரு முக்கியமான நாள் பத்திரிகையை பொறுத்து. அப்படி இருந்தும் நான் சிவராமையும் கூட்டிக் கொண்டு தான் நான் போனேன். போய் ஒரு அளவு தூரம் நாங்கள் 2 பேரும் என்னுடைய காரில் போயிட்டோம். ஆனால் அந்த கார் அதுக்கு அங்கால போக முடியாத நிலைமையில இருக்கே. கௌசல்யன் தற்செயலாக அந்த இடத்துல சொன்னார், அண்ணே, இதுக்கு அங்கால உங்களோட கார் போகாது, நீங்கள் டிரைவரையும் காரை இங்கே விட்டு என்னுடைய ஜீப்பில் போங்கன்னு அனுப்பி விட்டார். நாங்கள் 2 பேரும் போனோம். எங்களோட வேற 2 பேர் அதில் வந்தாங்க. கௌசல்யன் தான் அனுப்பியிருந்தார். அங்கே நாங்கள் தரவைக்கு போய் இறங்கிய பொழுது அந்த 2 பேரும் போய் என்ன சொன்னார்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் எங்களன்ட்டு இல்லை, உள்ளுக்கு விடாதீர்கள்னு சொன்னதாக செய்தி வந்தது. அப்போ எனக்கு ஒரே யோசனையாக இருந்தது. ஒரு 1/2 மணி நேரம் நானும் சிவராமன் நின்று பார்த்து விட்டு நாங்கள் திரும்ப வந்து விட்டோம். நான் மட்டக்களப்பில் தங்கியிருந்த ஹோட்டலில் கதவை திறக்கும் பொழுது கருணா எனக்கு தொலைபேசியில்
கேட்டார், என்னன்னு இன்னும் வர இல்லைன்னு. நான் சொன்னேன், உங்களோட வாசல்ல வந்துருந்துட்டு நீங்க சந்திக்க மாட்டேன்னு சொன்னாலே நான் திரும்பி வந்துட்டேன். நான் இப்போ இங்கே மட்டக்களப்புக்கு வந்துட்டேன்ட்டு. ஐயோ! அது எனக்கு தெரியாது. அவங்க வந்து சந்திக்க போறான்னு சொன்னதுனால தான் நான் மாட்டேன்னு சொன்னேன். நீங்க வந்திருக்கீங்கன்னு சொல்ல இல்லைன்டா. அன்று தான் கருணா பிரியிற செய்தி வெளியாகியது. அன்றைய தினம். உண்மையில் அந்த செய்தியை எனக்கு ஊடாக பிரசுரிக்கிறதுக்கு தான் கருணா அங்கு வர சொல்லி இருந்திருக்கின்றார். ஆனா அது நடைபெறாமல் போயிட்டது. அன்றைக்கு சிவராமுக்கும் அது சொக்ட். அன்றைக்கு இரவு சிமாலிசன் நாயக்கா நினைக்கிறேன், அவ கூடத்தான் அந்த கதை வெளிவந்தது. அதாவது அவ அந்த அவரோட பேர் இப்போ சுவிஸ்ல இருக்கிறாரு, அவர் தான் அவரோட ப்ரெஸ் ஆஃபீஸரா இருந்தார் நினைக்கிறேன். அவரை இவ கண்டக்ட் பண்ணி கேட்க அவர் சொல்லியிருக்கிறார், என்ன ஒரு மீட்டிங் ஒன்று நடக்குது அப்படின்னு, நான் வெளியே நிற்கிறேன் அப்படின்ட்டு. என்ன மீட்டிங் என்று சொல்லிக்க, இப்படி எல்டிடிலேருந்து பிரிய போகிறாங்க, அது சம்பந்தமா டிஸ்கஷன் நடக்குதுன்னு சொல்லி அந்த செய்தியைத்தான் அவ அந்த வெளிக்கொண்டு வந்தது. ஸோ அது எங்க 2 பேருக்குமே அது சொக்டாகத்தான் இருந்தது. 2வது விடயம், இந்த நான் ஒரு மட்டக்களப்பு பிரதேசவாதின்னு சொல்லி எழுதின கட்டுரை வந்து அது குறித்து பல்வேறு கதைகள் பேசப்படுகின்றன. நான் அந்த கதைகள் பற்றி கூற இங்கு வரவில்லை. ஆனால் கனடாவில் கூட இப்போ ஒரு கிழமைக்கு முதல் ஒரு நண்பர், நண்பர் என்று அவர் இங்கு வந்துதான் எனக்கு நண்பர், அவர் என்னிடம் இதை கேட்டார். அதாவது, நீங்கள் சொல்லி இந்த கடிதம் எழுதப்பட்டதா அல்லது வெளி அழுத்தம் காரணமாக இந்த கட்டுரை எழுதப்பட்டதா அல்லது அவராக இதை எழுதினாரா என்று. ஏனெனில் அந்த கருணா பிரிந்த அந்த செய்தி வந்ததற்கு பிறகு கிழக்கு மாகாணத்தில் பல வடபகுதி தமிழ் மக்கள் வந்து பாதிக்கப்பட்டு பல்வேறு இடங்கள்ல தஞ்சம் அடைந்திருந்தாங்க. அந்த செய்தி, அவர்களுடைய அவலம், இதுகள் ஒன்றுமே எந்த ஊடகவியலாளரும் ரிப்போர்ட் பண்ண இல்லை, செய்தியாக அனுப்ப இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு கிழக்கு மாகாண ஊடகத்துறை வந்து இந்த பிரிவோட ஃப்ரீஸ் ஆகி உறைந்து போயிட்டு இருந்தது. ஸோ அவங்க எனக்கு என்ன கண்டக்ட் பண்ணி நான் அவங்களை நேரடியாக தொடர்பு கொண்டு இந்த செய்திகளை பிரசுரிக்க தொடங்கினேன். இந்த செய்திகளையும் பார்த்து விட்டு, மற்றது அந்த நேரம் நான் ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன். தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனை பலகீனப்படுத்துவது என்பது தமிழ் மக்களை வேருடன் பிடுங்கி சாய்ப்பதற்கு சமன் என்றுதான் அந்த கட்டுரை என்ற தலைப்பு நான் போட்டிருந்தேன். அந்த ரெண்டையும், அந்த செய்தியையும் அந்த கட்டுரையும் வாசித்துட்டு வந்தா சொன்னார், நான் இப்படி ஒரு கட்டுரை எழுதினா, அந்த கடிதம் எழுதினா போடுவீங்களான்ட்டு. நான் சொன்னேன், நீங்க எழுதுங்க, நான் போடுறேன். ஸோ அதுக்கும் பிறகுதான் அந்த கடிதம் எழுதப்பட்டது. அது பிறகு எங்களுடன் பணியாற்றிய இந்த யங் பாய்ஸ், அவங்களுக்கு ஒரு இது, அவருடைய சிக்னேச்சரை அதில் போடணும் என்று சொல்லி, ஸோ என்கிட்ட கேட்டாங்க போடுறதான்னு. நான் அவர் சரின்னு சொன்னால் நீங்கள் போடுங்கன்னு சொன்னேன். ஸோ அவருடைய சிக்னேச்சர் எடுத்துட்டு அதை போட்டதை ஒழிய அந்த கடிதம் வந்து எந்தவித வெளிச்சக்திகளாலோ அல்லது என்னாலோ இல்லை, அவர் தானாக அந்த கட்டுரையை எழுதியவர். கர்ணாவுக்கான அந்த திறந்த மடல் கூட அப்படித்தான், அவராகத்தான் எழுதினார். இதில் எந்த விதமான இதுவும் இல்லை. மற்றது கூறப்படுகின்றது என்னென்றால், கர்ணாவின் அழுத்தத்தாலேயோ அல்லது கர்ணா குழுவின் அழுத்தத்தாலே தான் இது எழுதப்பட்டது என்று சொல்லி. ஆனால் அப்படி பார்த்தால் அவர் வேற எங்கேயோ இருந்து எழுதி அந்த கடிதத்தை எனக்கு அனுப்பியிருக்க வேண்டும். ஆனால் என்னுடைய காரியாலயத்தில் எனது மேசையில் இருந்துதான் அவர் அந்த கடிதத்தை எழுதினார். எனவே அதற்கும் இந்த இவர்கள் கூறுவதற்கும் என்ன சம்பந்தம் இருக்கின்றது என்று எனக்கு தெரியவில்லை. நீங்கள் குறிப்பிட்டது போல அன்னரின் கையை, தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவரின் கையை பலவீனப்படுத்துவது விடுதலை விருட்சத்தை வேரோடு சாய்க்கும் செயல் என்று நீங்கள் எழுதியதாக சொன்னீர்கள்.
இந்த கட்டுரை பற்றி மாமனிதர் சிவராம் என்ன அபிப்பிராயம் கொண்டிருந்தார் என்று ஞாபகம் இருக்கின்றதா? எனக்கு இதுதான் சொன்னா, நீங்க துணிச்சலா எழுதியிருக்கிறீங்க, உண்மையை எழுதியிருக்கிறீங்க, இதான் எதிர்காலத்துல நடக்க போகுது அப்படின்னு சொல்லி எனக்கு சொன்னார். சரி, ஒரு கொழும்பு நகர்வலம் பெறுவோம். மாமனிதர் சிவராம் அவர்கள் பேனா, கொழும்பை, சர்வதேசத்தை, வன்னியை உலுக்கிய அதே காலத்தில் நீங்கள் குறிப்பிட்டு சொல்லும் படுமையாக சிங்கள பத்திரிகையாளர் மத்தியில் எழுதியவர்கள் யார் என்று நினைவு கூற முடியுமா? சிவராம் போன்றா? சிவராம் போன்று அல்லது ஏதாவது ஒரு துறையில் மக்களால் உன்னிப்பாக கவனிக்கப்பட்ட பத்திரிகையாளர்கள். அது கூடுதலாக சொல்வதென்றால் நான் நினைக்கிறேன் இக்பால் அத்தாஸை குறிப்பிடலாம். ஏனென்றால் அவருடைய கட்டுரைகள் சிவராமுடைய கட்டுரைகளை போன்று ஒரு ஆங்கில மட்டத்தில் பெரிய ஒரு வரவேற்பையும் பெரிய தாக்கத்தையும் ஏற்படுத்தியது. அதே நேரத்தில் புலனாய்வு பக்கமும் அரச மட்டத்திலும் அது பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. அவரைத்தான் நான் குறிப்பிடலாம். அடுத்தது லசந்தவை குறிப்பிடலாம். லசந்த அல்லது இக்பால் அத்தாஸுடைய எழுத்துக்கள் இலங்கையில் நிலவும் தேசிய இன பிரச்சனை பற்றி என்ன மாதிரியான எண்ணங்களை, கருத்துக்களை கொண்டிருந்தன? இல்லை, இது தேசிய இன பிரச்சனை பற்றியோட சம்பந்தப்பட்டதில்லை. இது அவர்களுடைய துறை வேறு. அது இராணுவ இது. மற்றது லசந்த கூடுதலாக புலனாய்வு செய்தி. அதாவது என்னுடைய இந்த ஊடகத்துறை அனுபவத்தில் நான் ஒன்று சொல்வேன். மக்கள் உங்களில் நம்பிக்கை வைத்தார்கள் என்றால் உங்களுக்கு தேவையான தகவல்களை அவர்களே தருவார்கள். இப்ப என்னுடைய ஊடக பயணத்தில் அதை நான் நன்றாகவே உணர்ந்தேன். ஏனென்றால் எனக்கு பல தகவல்களை, அதாவது இந்த மலையக தோட்ட தொழிலாளர்களின் சம்பள விவகாரம் தொடர்பாக இந்த தொழிற்சங்கங்கள் மேற்கொண்ட நடவடிக்கைகள், போராட்டங்கள் பற்றி எல்லாம் அங்கு எனக்கு கடைசியாக கிடைத்த தகவல்கள் இந்த போராட்டங்களை எல்லாம் ஒரு கண் துடைப்புக்காக செய்துவிட்டு போய் தாங்களாக சைன் பண்ணி, அதாவது அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு இதை காட்டி ஒரு கோடிக்கணக்கில் பணத்தை வாங்கி கொண்டார்கள் என்ற செய்தியை கூட நான் பிரசுரித்திருக்கின்றேன். அதை எனக்கு தந்தவர்களே சாதாரண ஆட்களும் அவர்களோடு இருந்தவர்கள் தான். எனவே நீங்கள் மக்களுடைய நம்பிக்கையை வென்றெடுப்பீர்களாக இருந்தால் உங்களுக்கு தேவையான பெரும்பாலான தகவல்கள் தானாகவே சேரும். அதே எழுத்துக்கள், அந்த 6 மாத காலம் நீடித்த அந்த வேலை நிறுத்தம் பற்றிய உங்களுடைய எழுத்துக்கள் தொகுப்புகளை நான் படித்திருக்கின்றேன். அதில் நீங்கள் இங்கு சமரசத்துக்கு கைகுலுக்கி விட்டு இந்தியாவில் சென்று பெட்டி வாங்குவார்கள் என்பது போன்ற விடயங்களை கூட துணிச்சலாக அம்பலப்படுத்தி இருந்தீர்கள். ஆனால் உங்களுடைய ஆதரவுடன் அந்த போராட்டம் வெற்றி பெற்றது. அந்த போராட்டத்தை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஏனென்றால் இன்றும் கூட மலைய மக்களுடைய கூலி பிரச்சனை என்பது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கின்றது. ஆனால் நீங்கள் எப்போதும் சொல்வீர்கள், அங்கு நிலவுவது கூலி பிரச்சனை மட்டுமல்ல, இவர்கள் அதனை கூலி பிரச்சனையாக, பொருளாதார பிரச்சனையாக குறுக்குகின்றார்கள் என்று. தயவு செய்து அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நான் மலையத்தை சேர்ந்தவன் என்ற முறையில் மாத்திரமல்ல, அந்த மக்களை சொந்த காலில் நிற்க வைக்க வேண்டும் என்பது குறித்து தான் நான் கூடுதலாக எழுதினேன், பேசினேன். உண்மையில் அந்த வேலை நிறுத்தம் என்பது ஹபுத்தல நீட்வுட் எஸ்டேட்ல ஆரம்பமாக்கியது. அது எந்தவித தொழிற்சங்க தலைமைகளுடைய இன்வால்மெண்ட் இல்லாமல், ஈடுபாடு இல்லாமல் தோட்ட தொழிலாளர்களாகவே அந்த வேலை நிறுத்தத்தை ஆரம்பித்தார்கள். அவர்கள் அங்கிருந்த அனைத்து தொழிற்சங்க தலைவர்களும் சேர்ந்து ஒரு கூட்டு கமிட்டியை அமைத்து அந்த வேலை நிறுத்த போராட்டத்தை
தொடங்கி என்னோட தொடர்பு கொண்டார்கள். நான் சொன்னேன், உங்களுக்கு பத்திரிகை கூடாக முழு ஒத்துழைப்பையும் தருகின்றேன் என்று. ஒவ்வொரு நாளும் அந்த போராட்டம் குறித்த செய்திகளை பிரசுரித்துக் கொண்டிருந்தேன். 6 மாதங்கள் அது தொடர்ந்தன. எனக்கு பெரும்பாலான தொழிற்சங்க காரியாலயங்களிலிருந்து என்னை தூசணத்தில் ஏசுவாங்க. நீ என்ன படமா ஓட்டுறன்னு சொல்லி. ஏனென்றா அந்த 100 நாள் 110 நாள் என்று படம் தான், பிலிம் படம் தான், திரைப்படங்கள் தான் போகும். ஸோ படமா ஓட்டாண்டு தூசணத்திலலாம் ஏசுவாங்க. நான் பேசாம கேட்டுக்கொண்டு நான் இதை செய்தேன். கடைசியாக எங்களுடைய நிர்வாக இயக்குனரிடம் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, மேனேஜிங் டைரக்டர் மிஸ்டர் வென்சஸ்ல. அவர் என்கிட்ட கேட்டார், என்ன தேவாச்சும் டெய்லி இந்த செய்தி, ஏன்னா அவரை எல்லாம் வாசிப்பவர், என்ன செய்தி போடுறீங்க ஒவ்வொரு நாளும், இப்போது 6 மாசத்துக்கிட்ட வந்துருச்சே, இது என்ன இதுன்னு சொல்லி எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்றாங்கன்ட்டு. நான் சொன்னேன், அதற்குள்ள நான் அந்த அக்ரிமெண்ட்டை எடுத்து வச்சிருந்தேன். அந்த சம்பள உயர்வு கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கை என்கிட்ட இருக்கு சார், அதை வச்சு கொண்டு தான் நான் அதை பப்ளிஷ் பண்றேன். அது அவங்க ஒர்க்கர்ஸா ஸ்ட்ரைக் பண்றாங்கன்னு சொன்னேன். யூ கோ ஹெட்னு சொல்லி விட்டுட்டார். என்றால் அது கவர்மெண்ட் எஸ்டேட்டா பிரைவேட்டுக்கு கொடுப்பட்டது. அவர் எங்களோட எம்டிட ஃப்ரெண்ட். ஆனா அந்த ஃப்ரெண்டுங்கிறதுக்காக அந்த செய்தி அவர் போட வேண்டாம் எனக்கு சொல்ல இல்லை. ஸோ யூ கோ ஹெட்ன்றாரு. நான் போனேன். கடைசியாக அந்த வேலை நிறுத்தம் போராட்டம் வெற்றி பெற்று எனக்கு உண்மையிலேயே என்னுடைய அந்த அந்த ஊடக பயணத்தில் கிடைத்த பெரிய ஒரு அங்கீகாரம், பெரிய ஒரு பொக்கிஷம். நான் கருதுறேன் என்னண்டா, 150 தொழிலாளர்களும் அதுல நான் நினைக்கிறேன் 60க்கு மேல கைநாட்டு மற்றவர்கள் சைன் பண்ணி எனக்கு ஒரு நன்றி கடிதத்தை அனுப்பியிருந்தார்கள். தங்களுடைய போராட்டம் வெற்றி பெற நீங்க எங்களுக்கு உதவினு. அதுல நான் இன்னொரு விடயம், அந்த போராட்டம் 3 மாதங்களை கடந்தவுடனே எனக்கு ஒரு பயம் வந்து விட்டது. ஏனென்றால் ஒரு 10 நாள் வேலை நிறுத்தம் செய்தாலே ஒரு குடும்பத்தை கொண்டு போவது என்பது முடியாத காரியம். அப்ப இது 3 மாதம் போகுது என்று சொல்லி நான் ஹபுத்தலையில உள்ள பிசினஸ்காரங்கள் அவங்களோட நான் தொலைபேசியில தொடர்பு கொண்டு, இப்படி இவங்க செய்யறாங்க, உங்களுக்கு முடிஞ்ச உதவிகளை செய்ய முடியுமா என்று கேட்க, அவர்கள் அதற்கு தயார்படுத்தி கொண்டு அந்த கமிட்டியை தொடர்பு கொண்ட பொழுது அவர்கள் சொல்லியிருக்காங்க, எங்களுக்கு இப்போ தேவையில்லை, தேவையான நேரம் நாங்கள் தேவை இருந்தா உங்கள்கிட்ட கேட்கிறோம்ண்டு என்னட்ட சொன்னாங்க. சார், நீங்க யார்கிட்டையும் போய் கையேந்தாதீங்க, நாங்க ஒவ்வொருத்தரும் மரக்கறி தோட்டம் செய்யறோம், தோட்டத்துல வேலை செய்யறோம், மரக்கறி தோட்டம் செய்யறோம். நாங்க இது 3 மாசம் இல்ல, 6 மாசம் இல்ல, 5 வருஷம் என்றாலும் இந்த வேலை நிறுத்தத்துல நின்று பிடிப்போம். அது ஒன்று எனக்கு உணர்த்தியது என்னவென்றால், இந்த மக்களை நாங்கள் சொந்த காலில வச்சால் அவர்கள் எதற்கு முகம் கொடுக்க தயாராக இருப்பார்கள் என்பது. அதை அந்த தொழிற்சங்க தலைமைகள் அல்லது அரசாங்கமோ யாரும் செய்வதற்கு இன்று வரைக்கும் முன்வரையில அப்படியான ஒரு அஜெண்டாவே தொழிற்சங்கங்கள்ட இல்லை. 2வது, நான் மலைய மக்கள் குறித்து சொல்வது, நானே மிக கஷ்டப்பட்டுத்தான் படிச்சு வந்தேன். ஸோ ஒவ்வொரு வீட்டில இருந்தும் அட்லீஸ்ட் 1-2 கிராஜுவேட்ஸ் வெளியில வர வேணும். அப்பதான் மலையகம் மேல தலை நிமிர்ந்து நிற்கும்னு. அது இப்போ கொஞ்சம் அந்த கனவு இப்ப நினைவேறுது. நிறைய வெளியில வராங்க. உதாரணத்துக்கு இந்த நாரங்கலில இருந்தே 2 பேர் மெடிசினுக்கு எடுப்பட்டிருக்காங்க. ஒரு ஆள் கலம்பு கேம்பஸ், 2வது அனுராதபுரம். ஸோ இப்படி நிறைய பேர் படிச்சு வெளியே வராங்க. இந்த 2ம் தான் என்னுடைய முழு இதா இருந்தது. உண்மையிலேயே அந்த நான் இதுக்குள்ள நிறைய விடயங்கள் இந்த சமூகம் குறித்து படித்தேன், அவங்களுடைய உணர்வுகள் எல்லாமே. ஏன்னா நான் 5ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது ஒரு வேலை நிறுத்த போராட்டத்தை ஆரம்பித்து வைத்தவன். 5ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது. அப்பொழுது என்ன ஒரு 10 வயசு இருக்கும். ஆனா நான் பத்திரிகை பார்ப்பேன், எல்லா பத்திரிகையும் பார்ப்பேன். என்னுடைய மாமா எனக்கு எல்லா பத்திரிகைகளையும் கொண்டு வந்து தருவார், வாசிப்பேன். அந்த இதுல ஒரு ஸ்ட்ரைக் உண்டு. என்ன எதுக்குன்னு சொல்லி இப்ப ஞாபகம் இல்லை. அந்த ஸ்ட்ரைக் சம்பந்தமா 2 பிரிவா இருக்கிறாங்க. ஒரு
பகுதி ஸ்ட்ரைக் வேணுங்கிறாங்க, இன்னொன்று வேண்டாங்கிறாங்க. அப்போ நானும் என்னுடைய நண்பர் ஒருத்தர் திருநாவுக்கரசன், அவர் இப்போ இந்தியாவில் இருக்கிறார், 2 பேரும் சேர்ந்து போஸ்டர் ஒட்டுவோம்னு பிளான் பண்ணோம். ஆனால் அதுக்கு பேப்பர் வேணும், பேப்பர் இல்லை. ஸோ நாங்கள் என்ன செய்தோம்னு கேட்டால், அந்த வீரகேசரி இந்த பேப்பர் எல்லாம் வந்து சுற்றி வரும் நியூஸ் பிரிண்ட், அதை போய் கடையில் கேட்டு கெஞ்சி கூத்தாடி அந்த ஒரு 4 சீட்டை வாங்கி வந்து தேயிலை மலை உள்ளுக்கு உட்கார்ந்துருந்து கோழி சாயம் வாங்கி வந்து ஒரு 4 போஸ்டர் எழுதி அதை சுருட்டி ஒரு கடியில் வச்சுட்டு, பிறகு 3 மணிக்கு போய், விடிய 3 மணிக்கு 2 பேரும் போய் எடுத்துக்கொண்டு ஒரு 4 இடத்துல ஒட்டிட்டு வந்துட்டோம். வந்துட்டு பிறகு 5 மணிக்கு நாங்கள் 2 பேரும் போகிறோம், என்ன நடக்குதுன்னு பார்க்க. வேலைக்கு போன அந்த 5 மணிக்கு புரட்டுக்களத்துக்கு போவாங்க, 5-6 மணிக்கு போனவங்கலாம் திருப்பி வராங்க வேலைக்கு போகாமல். அப்போ நாங்கள் பேசாமல் பார்த்து கொண்டு ஏதோ ஒன்றும் தெரியாத மாதிரி போனால் அந்த வேலை நிறுத்தம் வேண்டாம்னு சொன்னவங்களுக்கு பெரிய அப்செட்டாக போச்சு. அவங்களால அதை நிறுத்த முடியலை. கோவத்தில் போயிட்டு இந்த போஸ்டரை கிழிச்சு எடுத்துக்கொண்டு போனாங்க. நான் பார்த்து கொண்டு இருந்தேன். அதுக்குள்ளே சக்ஸஸ், ஸ்ட்ரைக் சக்ஸஸ். கொண்டு போய் அதை பார்த்துருக்குறாங்க. பார்க்க பின்னுக்கு அந்த வீரகேசரி அந்த பிச்சதில் எங்களுக்கு முழுக்க பிக்க முடியலை, ஏன்டா பிச்சா கிழிஞ்சு போயிடும். அதை வச்சு அவங்ககிட்ட போய் கேட்டிருக்காங்க. சொல்லியிருக்காங்க தேவராஜும் திருநாவுக்கரசும் தான் வந்து எடுத்துக்கொண்டு போனாங்கன்னு சொல்லி. ஆனால் அவங்க என்னட்ட நான் சின்ன பொடியன் தான், நான் அவங்க போடுற இந்த கூட்டங்களுக்கு போவேன், பேச்சு போட்டி வைப்பாங்களா அதுக்கு போவேன், இதெல்லாம் செய்கிறதுனால என்ன ஒன்றும் கூப்பிட்டு கேட்க இல்லை. ஆனால் அதுக்கு பிறகு என்ன அணைச்சு கொண்டாங்க தங்களோட. அவங்களாம் பெரிய பெரிய ஆட்கள். ஸோ நான் 5ஆம் வகுப்பு படித்து முடித்த நேரம் தான் அது நடந்தது. ஸோ நான் அப்பொழுது இருந்தே ஒரு சமூகத்திலையும் இந்த போராட்டங்கள்லையும் நான் வந்து ஈடுபாடு கொண்டவன். எனவே அந்த அண்மையில் ஏற்பட்ட மிகை மழையில் அல்லது வெள்ளப்பெருக்கில் மண் சரிவுகள் ஏற்பட்டு மலையக மக்கள் பலர் மண்ணுக்குள் மீட்க முடியாத ஆழத்துக்குள் மாண்டார்கள். அவர்களை மீட்க கூட உரிய வசதிகள், சாதனங்கள் இலங்கை இராணுவத்திடம் இல்லை என்று இலங்கை இராணுவமே ஒத்துக்கொண்டது. அப்போது உங்களை போன்ற சில துணிச்சலான பத்திரிகைக்காரர்கள் ஒரு ஒப்பீட்டை செய்தார்கள். இது போன்ற மண் சரிவுகள் ஏற்படும் போது தேயிலை தோட்ட தொழிற்சாலைகள் மண்சரிவில் அகப்படவில்லை. அந்த தேயிலை தோட்ட முதலாளிகளுடைய பங்களாக்கள் அல்லது மாளிகைகள் மண்சரிவுக்குள் அகப்படவில்லை. இந்த கொழுந்துகளும் தொழிலாளர்களுடைய கொட்டில்கள் அல்லது லயன்கள் தான் இந்த மண்சரிவுக்குள் அகப்பட்டது என்று. இந்த சூட்சுமத்தை கொஞ்சம் விளக்க முடியுமா? உண்மையில் அந்த நீங்க தோட்டங்கள்ல வந்து தொழிற்சாலைகள், எஸ்டேட் மேனேஜரோட பங்களோ, அதே போல் அங்கு பணியாற்றுகின்ற உத்தியோகத்தர்கள் அவர்களுடைய பங்களோ எல்லாமே வந்து ஒரு பாதுகாப்பான இடங்கள்ல தான் கட்டப்பட்டிருக்குது. அந்த இடங்கள்ல ஒரு மண் சரிவோ அல்லது வெள்ளப்பெருக்கோ அல்லது ஒன்றும் ஏற்படாது. ஆனால் தொழிலாளர்களின் குடியிருப்பு வந்து பெரும்பாலும் மலை அடிவாரத்துல தான் இருக்கும். இது வந்து மலை மேட்டில் இருக்கும், இது வந்து அடிவாரத்தில் இருக்கும். எனவே அந்த தொழிலாளர்கள் இந்த மண் சரிவு, வெள்ளப்பெருக்கு இதில் பாதிக்கப்படுவது தொடர்ச்சியாக அதனால்தான் இடம்பெறுகின்றது. அதாவது இந்த மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு குடிபெயர வைப்பதற்கு அவர்களுக்கு அக்கறை இல்லை. அது தொழிற்சங்கங்களுக்கும் கேட்டால் அக்கறை இருக்குன்னு சொல்லுவார்கள், ஆனால் அக்கறை இல்லை. உதாரணத்துக்கு பிரகலைங்கிற இடத்துல ஒரு மண் சரிவு நடைபெற்றது. அந்த மண் சரிவு மாலை 5 மணிக்கு போய் பார்த்துருக்கிறார்கள். பார்த்து விட்டு நாளைக்கு இந்த இடத்தை விட்டு நாங்கள் வெளியேறுவோம் என்று சொல்லித்தான் ஏன்னா அந்த நேரம் ஒரு 5-6 அடி அந்த அந்த நிலம் கீழே இறங்கி இருந்திருக்குது. ஆனால் அன்று இரவே அந்த மக்களையும் அந்த எல்லாத்தையும் அள்ளி கொண்டு போய்விட்டது. ஆனால் அதற்கான ஒரு மாற்றீடு இதுவரைக்கும் சரியாக
செய்யப்படவில்லை. இன்றைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நுவரெலியாவுக்கு போன பொழுது கூட அங்கு ஒரு மண் சரிவால் பாதிக்கப்பட்ட சிங்கள மக்களை சந்திக்கும் பொழுது கூறினார் என்ன, நீங்கள் இப்பொழுது இங்கு இருக்கின்றீர்கள், அடுத்த முறை நான் உங்களை புதிய காணியில் புதிய வீட்டில் புதிதாக அமைக்கப்பட்ட வசதியான வீடுகளில் சந்திப்பேன் என்று கூறினார். ஆனால் அவர்கள் கொண்டு போகப்பட்டார்கள். ஆனால் மலையக மக்கள் மீளவும் அதே வீடுகளுக்கும் காணியில்தான் திரும்பவும் குடியமர்த்தப்பட்டு இருக்கின்றார்கள். ஒரு சிலர் அந்த முற்றாக அழிக்கப்பட்ட தோட்டங்கள் வேறு இடங்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். எனவே இது காலங்காலமாக நடக்கிறது. ஏனென்றால் இதனை தட்டி கேட்கும் திராணியற்றவர்களாக தொழிற்சங்க தலைவர்கள் இருக்கின்றார்கள். அவருடைய எந்த விதமான திட்டமும் இல்லை. அதாவது இப்ப மலேசியாவோ அல்லது மலேசியா போன்ற இடங்களில் 92 நிலைமை வேறு தளத்துக்கு போய்கொண்டிருக்கின்றது. ஆனால் இங்கு இந்த மக்களுடைய நிலைமை இன்னும் மோசமாக போய்கொண்டிருக்கின்றது. அதாவது தற்பொழுது ஏற்கனவே 5 லட்சத்துக்கு மேற்பட்ட தொழிலாளர்கள் இருந்த தோட்டத்துறை இன்று 1,15,000 20,000 பேர்களை கொண்டுதான் இருக்கின்றது. ஆனால் இதில் ஒரு நன்மை என்னென்றால், இன்று தோட்ட லயத்திலிருந்து ஆசிரியர்களும் எழுதுவினைஞர்களும் கடைகளுக்கு வேலைக்கு போவர்களும் இப்படி பலர் ஒரு சமூகத்துல மேல வந்தவர்கள் அங்கிருந்து போய்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அந்த லயத்தில் தான் அவர்களுடைய வாழ்க்கையும் இருக்கின்றது தொழிலாளர்களோடு சேர்ந்து. ஏன்னா அவர்களுக்கு வேறு போக்கு இடமில்லை, வேறு போவதற்கு இடமில்லை, காணி வாங்க காசு இல்லை. இது அவங்க திட்டமிட்டு இவங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள். உண்மையில் அனுரகுமார திசாநாயக்க ஹட்டன் பிரகடனத்தில் என்னென்னமோ சொன்னார். ஆனால் டித்வா புயல் வந்த பொழுது அந்த வாக்குறுதிகள்லாம் காற்றில் பறந்து விட்டன. ஆனால் சிங்கள மக்களை பொறுத்து அவங்க எல்லாவற்றையும் செய்கிறார்கள். தமிழ் மக்கள் என்றவுடன் எதுவுமே நடக்காமல் போகின்றது. மீண்டும் எழுத்தால் உங்களை கவர்ந்த இடது தேசியவாதி மாமனிதர் சிவராம் அவர்களுக்கு வருவோம். லசந்த விக்ரமசிங்க மற்றும் எகிலியகுட மற்றும் இக்பால் அத்தாஸ் போன்ற சமகால எழுத்தாளர்கள் இராணுவ ஆய்வுகளை செய்தார்கள், புலனாய்வுகளை செய்தார்கள், ஊழல்களை அம்பலப்படுத்தினார்கள், அதனால் பெரிய மனிதர்களின் கோபத்துக்கு ஆளானார்கள் என்று வைத்துக் கொண்டால், இவர்களுடைய எழுத்துக்களில் இருந்து மாமனிதர் சிவராம் அவர்கள் என்ன விதத்தில் மாறுபடுகின்றார் என்பதனை விளக்க முடியுமா? அதாவது அவருடைய எழுத்துக்கள் ஆங்கிலத்தில் வரும்பொழுது அது கூடுதலாக பார்க்கப்பட்டது, தமிழர்கள் பக்கத்தில் இருந்து பார்க்கப்பட்டது. இவர் தமிழ் மக்கள் தொடர்பான விடயங்களை தென்னிலங்கைக்கு கூறுகின்றார், இராணுவ ரகசியங்களை வெளியிடுகின்றார், இவைகள் எங்களுக்கு எதிராக போகின்றன என்ற ஒரு கருத்தோட்டம் மிக ஆழமாகவே இருந்தது, தமிழ் மக்கள் மத்தியில் இருந்தது. உண்மையில் நான் அவரை எழுத சொன்னதற்கு இதுவும் ஒரு காரணம். நான் அவரிடம் சொன்னேன், நீங்கள் இவ்வாறான ஒரு கருத்தோட்டம் ஒன்று இருக்கின்றது, ஏன் நீங்கள் வீரகேசரியில் எழுதக்கூடாது என்று தான் நான் அவர்கிட்ட கேட்டேன். அதுவும் ஒரு காரணம் அவரை நான் எழுத வைப்பதற்கு. ஆனால் இந்த வீரகேசரி வீக்லி, அதாவது தமிழ் மொழியில் அவர் தொடர்ச்சியாக எழுத தொடங்கினவுடன், இரண்டாவது அந்த ஏற்கனவே அவர் எழுதிய ஆங்கில எழுத்துக்கள் கொள்கை வகுப்பாளர்கள், இரண்டாவது ஃபாரின், அதாவது வெளிநாட்டு தூதரகங்கள், புலனாய்வாளர், பல்வேறு தரப்பினர்களுக்கு அது பிரயோசனமாக இருந்ததுங்கிற ஒரு கருத்து தான் அந்த காலகட்டத்தில் நிகழ்ந்தது. ஆனால் இது கூடுதலாக தமிழ் தேசியம் பற்றியும் தமிழ் மக்களின் எதிர்கால நிலைப்பாடு பற்றியும் தமிழ் மக்களின் இருப்பு பற்றியும் அவர்களுடைய பாதுகாப்பு குறித்தும்
விடுதலை போராட்டம் குறித்தும் கூடுதலாக மக்கள் மத்தியில் ஒரு தெளிவையும் ஏற்படுத்துவதாக இருந்தது, தாக்கத்தை ஏற்படுத்த இருந்தது, அதனை கொண்டு போய் சேர்க்கக்கூடியதாக இருந்தது. அதனால்தான் இது கூடுதலாக வரவேற்கப்பட்டது. உண்மையில அவர் எனக்கு எழுத தொடங்கும் பொழுது இந்த கட்டுரையை எழுதியிருந்தார். சிங்களத்துக்கு ஆங்கிலத்தில் நான் தொடர்ச்சியாக எழுதியதில் 10 வருடங்களாக எழுதுகளில் எந்தவித பலனும் இல்லை. சிங்களத்துக்கு கூறுவதால் எந்தவித பலனும் இல்லை, எதுவும் நடக்கப் போவதும் இல்லை. எனவே தமிழ் மக்களை இதற்கு நாங்கள் தயார்படுத்த வேண்டும் என்று சொல்லித்தான் அந்த ஒரு கட்டுரை ஒன்று எழுதியிருந்தவர். இது வீரகேசரியில். மற்றது பல போராட்டங்களை எடுத்து தமிழில் விடுதலை போராட்டத்தோடு ஒப்பிட்டு இது எந்த திசையில் போக வேண்டும் என்பதை எல்லாம் அவர் வெளிப்படையாக எழுதினார். இந்த விஷயத்தில் நான் ஒரு விடயத்தை இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன். என்னென்றால், இந்த என்னை தேவராஜ் ஒரு தமிழின துரோகின்னு புலிகளின் குரலில் சொல்வதற்கு அதுவும் ஒரு காரணம். ஏனென்றால் நானும் சிவராமும் விடுதலை புலிகளில் கஸ்ட்ரோ குரூப்போட நாங்கள் இல்லை. நான் ஒரு குரூப்போடவும் இல்லை. உண்மையில நான் ஓப்பனா சொல்றேன். நான் எல்லா இயக்கங்களோடும் பழகி இருக்கின்றேன், கதைச்சிருக்கின்றேன். இப்போ நண்பர்கள் பல்கலைக்கழகத்தில் படிக்கும் பொழுது இருந்திருக்கின்றார்கள். ஆனால் நான் எந்த குரூப்போடும் இல்லை, எல்லாரோடும் கதைத்திருக்கின்றேன். யூனிவர்சிட்டிக்கு எல்லாரும் போவார்கள், பல்கலைக்கழகத்துக்கு கதைத்திருக்கின்றேன். ஆனால் அந்த பெரும்பாலான தமிழ் ஊடகவியலாளர்கள் கஸ்ட்ரோவோடவும் பாலசிங்கத்தோடவும் இருந்திருக்கிறார்கள். எனக்கு அது இங்கே கனடாவுக்கு வந்ததுக்கு பிறகுதான் அது எனக்கு தெரியும். ஆனால் நாங்கள் 2 பேரும் இல்லை அந்த இதில். எனவேதான் என்ன அதெல்லாம் அந்த துரோகின்னு சொன்னது உண்டு. 2வது, சிவராம், உண்மையிலே சிவராம் என்ற உயிரை நாங்கள் அவரே காப்பாற்றிருக்கலாம். இன்றும் அவர் எங்களுடன் இருந்திருப்பார். அவரை வெளியில போக சொன்னேரம் அவர் போக மாட்டேன்னு சொன்னது உண்மைதான். ஆனால் வன்னி தலைமைப்பிடம் இவரை அழைத்து, உங்களுக்கு கொழும்பு இருப்பது ஆபத்தானது, நாட்டில் இருப்பதும் ஆபத்தானது, நீங்கள் வெளிநாடு எங்காவது சென்று இந்த ஊடக பயணத்தை தொடங்குங்கள், அதற்கான எதுவும் உதவிகள் வேண்டுமென்றால் நான் செய்ய தயாருங்கிறது அவருக்கு நேரடியாகவே சொல்லப்பட்டிருக்கின்றது. அதற்கு பிறகு நான் நினைக்கிறேன் சிவராம் ஒரு வெளிநாட்டில் ஒரு ஊடக இதை ஆரம்பிப்பது தொடர்பாக ஒரு ப்ரொப்போசலை ஒரு சம்பந்தப்பட்ட ஒருத்தரிடம் கொடுத்திருக்கிறான். பெயரை குறிப்பிட விரும்ப இல்லை. மேலிடத்துக்கு கொண்டு போய் சேர்க்குமாறு. ஆனால் அது யாரு பாலசிங்கத்தின் கைகளுக்கு போய்விட்டது. அவர் கூடாக கஸ்ட்ரோவுக்கும் அது போய் அது மேலிடத்துக்கு போகாமல் பிளாக் பண்ணப்பட்டு விட்டது. அதனால் அந்த இது நடைபெறவில்லை. அதனால் அவர் அங்கு தொடர்ந்து இருந்ததனால் படுகொலை செய்யப்பட்டார். எனவே அவரை நாங்கள் காப்பாற்றியிருக்கலாம். இந்த 2 விடயங்கள் நான் இங்கு கனடாவுக்கு வந்ததுக்கு பிறகுதான் இதை நான் கேள்விப்பட்டேன். நான் அவர்களுடைய வட்டத்துக்குள் அவர்களுடைய ஏதாவது செய்தி போடுறது என்றாலும் அவர்களை கேட்டு போட வேண்டும் என்ற ஒரு இதை அவர்கள் உருவாக்கி வைத்திருந்தார்கள் போல இருக்குன்னு எனக்கு தெரியாது. நான் எங்களோட மேனேஜ்மெண்ட் எனக்கு சொல்லியிருந்தது, பாலிசி டிசிஷன் சம்பந்தமா எங்களோட கதைங்க, மற்றதை நீங்களே முடிவுகளை எடுங்கன்னு சொல்லி. அதனால நான் யாருக்கிட்டையும் நான் போய் கேட்கவும் இல்லை, எந்த அரசியல்வாதிகிட்டையும் கேட்கவில்லை. ஆனால் கடைசி நேரம் 2012-13 நினைக்கிறேன், நான் வன்னி, யாழ்ப்பாணம் எல்லாம் என்னுடைய டீமோட சென்ற பொழுது நாங்கள் ஒரு 3 மாதம் 6 மாதத்துக்கு ஒருக்கா ஃபீல்டு ஒர்க்கு போவோம். போய் ஒரு மக்களை சந்திக்கிறது, அந்த என்ன சொல்றது, பிராந்திய செய்தியாளர்களையும் உள்வாங்கி அவர்களையும் வேலை செய்ய வைக்கிறது. அப்போ ஒரு 3 மாதத்துக்கு தேவையான அந்த ஏரியா விடயங்களை கலெக்ட் பண்ணி கொண்டு வர்றது. அப்படி நாங்கள் போன பொழுது நான் வனத்துக்குரிய அந்த
ஆயர் ஜோசப் அவர்களை சந்தித்தேன். சந்தித்து அவரை நான் ஒரு நேர்காணல் செய்தேன். அவருக்கு தெரியாது நான் தான் வீரகேசரியில் எழுதுகிற தேவராஜன் அவருக்கு தெரியாது. ஸோ இந்த அவருடைய மேசையில் வீரகேசரி பத்திரிகை கிடந்தது. அதில் என்னுடைய கட்டுரை உள்ள பக்கம்தான் மேல் கிடந்தது. நான் நேர்காணல் எல்லாம் முடித்து விட்டு சொன்னேன், லோர்டு இதான் இந்த தேவராஜ் தான் நான் என்று சொன்னேன். அவருக்கு ஆச்சரியமாக போயிட்டது. எழும்பிட்டார். எழும்பி கையை பிடிச்சி எனக்கு தெரியாது, நான் உங்களோட கட்டுரையெல்லாம் வாசிக்கிறது என்று சொல்லி, உண்மையில் அந்த இன்டர்வியூவில் அவர் சொன்னது தான். அதாவது என்ன முள்ளிவாய்க்கால் படுகொலையை விட மோசமான படுகொலை இனித்தான் நடைபெறப் போகிறது என்று சொல்லி, அதாவது யுத்தத்துக்கு பிறகு சரியா ஒரு இனப்படுகொலை மோசமாக நடைபெறப் போகுதுன்னு சொல்லித்தான் சொல்லியிருந்தேன். அது டிஎன்ஏ பக்கம் இவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஹாப்பியான நியூஸ் இல்லை. அது சம்பந்தமாக மேனேஜ்மெண்ட்டுக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க. நான் ஒரு இதை ஆயிரம் சொன்னதே நான் போட்டேன், அவ்வளோதான். அவர் இன்டர்வியூவில் சொன்னதே போட்டேன். ஸோ இந்த அதெல்லாம் இவங்களுக்கு ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு விருப்பத்துக்குரிய செய்திகளாகவோ இது அமைய இல்லை. அடுத்து நான் சுவிஸுக்கு வந்திருந்த பொழுது குணம்னு நினைக்கிறேன், அவரோட கழிச்சு பாலசிங்கத்தை ஒரு இன்டர்வியூ செய்யறதுக்கு நான் ஏற்பாடு செய்திருந்தேன். எனக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில் 10 மணிக்கு டைம் கொடுத்தாச்சு. நான் லண்டன் போகிறதுக்கு ரெடியாக இருந்து ஃபோன் பண்ணேன். போகிறதுக்கு ரெடியாக இருந்த நேரம் எனக்கு தொலைபேசி அழைப்பு வந்தது. நீங்கள் வராதீர்கள் அப்படின்னு ஏன்னு கேட்டேன். இன்றைக்கு அந்த நேர்காணல் எடுக்க இயலாது அப்படின்னு சொல்லி. அப்போ எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, என்னன்னு தெரியலை, பேசாம விட்டுட்டேன். ஆனால் நான் சாட்டர்டே ரிவ்யூ சிவநாயகத்தை நேர்காணல் சென்று அதோட நான் இலங்கைக்கு திரும்பி விட்டேன். எனவே அவருடைய வட்டத்துக்கு இல்லாததால் தான் எங்களுக்கு இந்த பிரச்சனைகள் வந்தது. இங்கு வந்ததுக்கு பிறகுதான் எனக்கு அது தெரிய வந்தது. மன்னார் ஆயர் ராசப்பு ஜோசப்பு அவர்கள் முள்ளிவாய்க்காலில் கொல்லப்பட்டவர்களின் தொகையை முதல் நடந்த குடிசன மதிப்பீட்டுடனும் பின்னர் நடந்த குடிசன மதிப்பீட்டுடனும் ஒப்பிட்டு அங்கு காணாமல் போனவர்கள் அல்லது காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் அல்லது கொல்லப்பட்டவர்கள் 1,46,000 சொச்சம் என்பதனை உறுதிப்படுத்தி அதனால் பல துன்பங்களுக்கு ஆளானவர் என்பது சரிதானே? நீ சொல்றது கேட்க இல்ல. மன்னார் ஆயர் ராசப்பு ஜோசப்பு அவர்கள், ஹலோ, விட்டு வருது. மன்னார் ஆயர் ராசப்பு ஜோசப்பு அவர்கள் முள்ளிவாய்க்காலில் கொல்லப்பட்டவர்களின் தொகை 1,46,000 சொச்சம் என்பதை நிறுவியதால் பல துன்பங்களுக்கு ஆளானவர் என்பது சரிதானே? அது உண்மைதான். அது பல்வேறு நெருக்கடிகளுக்கும் இதுகளுக்கும் உள்ளானார். ஆனால் அவர் உங்களுடைய பொன்னான நேரத்தை செலவழித்து தொகுக்கப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு தமிழ் ஆளுமை மற்றும் ஆயுதம் தாங்கிய போராளியாகவும் ஒரு பத்திரிகையாளனாகவும் ஒரு அரசியல் சிந்தனையாளராகவும் இருந்து ஒஸ்லோ தீர்மானம் கிழித்தறியப்பட வேண்டும் என்று பகிரங்கமாக எழுதியவரும் அன்றைய உலக ஆளுங்கும்பலின் முக்கிய பிரதானியான கிறிஸ் பட்டர்ன் தமிழ் மக்கள் சுயநிர்ணய உரிமையை கைவிட வேண்டும் என்று கட்டளையிட்ட போது அதை சொல்ல நீ யார் என்று திருப்பி கேட்டவருமான மாமனிதர் சிவராம் அவர்களுடைய நினைவுகளை தொகுக்கப்பட்டு வரலாற்று ஆவணங்களாக்கப்பட வேண்டிய பல உண்மைகளை எங்களுக்கு தந்தமைக்கு
மீண்டும் ஒரு அலைகள் இறுதி ஊடகம் சார்பில் எங்களுடைய நன்றிகளையும் அன்புகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். மீண்டும் இ- மலையக மக்கள் இறுதியாக ஒரு விடயத்தை குறிப்பிட எனக்கு சந்தர்ப்பம் தருவீர்களா? நிச்சயமா நிச்சயமா ஓ, சிவராம் கடத்தப்பட்ட பொழுது நான் மெல்போர்னில் இருந்தேன். மெல்போர்னில் இருக்க எனக்கு என்னுடன் பணியாற்றிய வாஷிங்டன் ஃபோன் தொலைபேசி எடுத்து சொன்னார், சிவராம் இன்னும் காரியாலயத்துக்கு வரவில்லை என்று சொல்லி. நான் அவருக்கு தொலைபேசி அழைப்பு எடுத்தேன், அவருக்கு சிவராமுக்கு. ஏனென்றா அவர் எனக்கு நான் மெல்போர்னுக்கு புறப்படுவதற்கு முதல் எனக்கு சொல்லியிருந்தவர், நான் இந்த வாரம் ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை எழுத உள்ளேன் என்று சொன்னவர். இது நான் உங்களை கொடுத்து விட்டு நான் மண்டே ஜப்பானுக்கு போகின்றேன் என்று தான் எனக்கு சொன்னவர். எனவே நானும் அந்த கட்டுரையை கூடுதலாக எதிர்பார்த்ததுனால் நான் அவருக்கு தொலைபேசி எடுத்தேன். நீங்க இன்னும் வீரகேசரிக்கு போக இல்லையாமே, எங்கே நிற்கிறீர்கள் என்று. தான் போறேன் என்று சொன்னார். அப்போது இந்த வாகனங்களுடைய இரைச்சல் கேட்டுக்கொண்டிருக்கின்றது. நான் எடுத்த உடனே கேட்டு, நீங்க எங்கேயோ கோல் ரோட்டில் நிற்கிறீர்கள் போல, விசர் வேலை பார்க்காம போங்க முதல்ல வீரகேசரிக்கு, இல்லைன்னா நான் வெஹிக்கிள் அனுப்ப சொல்றேன், அவனுக்கு சொல்லி அனுப்ப சொல்றேன், நீங்க போய் சேரேன்னு. இல்லை நான் போறேன், கட்டுரை கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னார். சொல்லி அவரை நான் சொல்லி திருப்பி வீரகேசரி காரியாலயத்துக்கும் இந்த தகவலை சொல்லிட்டு டாக்டர் நடேசனோட நான் வாகனத்தில் போய் கொண்டிருந்தேன். இந்த கேம்பஸில் படிக்கே நான் தங்கியிருந்த வீட்டு ஆன்டி அங்கிள் 2 பேரையும் பார்க்கறதுக்காக. அப்போ டாக்டர் நடேசனுக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது. வந்த உடனே இப்போ நடேசன் சொன்னார், சிவராமோட நெருங்கிய நண்பர் இங்கே இருக்கிறாரு, அந்த செய்தியை நீங்களே அவருக்கு சொல்லுங்கள் என்று எனக்கு தொலைபேசியை கொடுக்க, நான் எடுக்க அந்த மறுமுனையில இருந்து சொன்னார், சிவராமை பம்பளப்பட்டி போலீஸ் அந்த இதுக்கு முன்னால் வைத்து கடத்திட்டாங்க என்று. மேலே வேற என்ன தகவல் இருக்குன்னு கேட்டால் அவர் சொன்னார், ஒன்றும் தகவல் இல்லை, ஆனால் கடத்திட்டாங்க, அவ்வளவுதான். எனக்கு ஒரே அது அதிர்ச்சியாக இருந்தது. பிறகு செய்தி வந்தது, இவருடைய உடல் வந்து பாராளுமன்ற அந்த ஏரியாவுக்குள்ள இருந்தது என்று சொல்லி. ஸோ நான் வந்து என்னுடைய எல்லா நிகழ்ச்சியையும் கட் ஷூட் பண்ணி போட்டு நான் கிளம்பி வந்துட்டேன். நான் இது என்ன சொன்ன, உண்மையிலே சில வேளை நான் அங்கு இருந்திருந்தால், அதாவது 2 விஷயம் அவருடைய உயிரை காப்பாற்றிக்கலாம். ஒன்று, அன்று நான் இருந்திருந்தால் நான் அவரை வெளியில் விட்டிருக்க மாட்டேன், உண்டு. அதே போல்தான் இந்த வன்னி தலைமை பீடம் அவருக்கான இந்த வசதிகளை செய்து கொடுப்பதாக சொல்லி அவர் கொடுத்த ப்ரொபோசல் போய் கிடைத்திருந்திருக்குமாண்டால் அவர் வெளிநாட்டுக்கு வந்திருப்பார், இன்றும் அவர் உயிருடன் எங்களுடன் இருந்திருப்பார். ஆனால் இன்று 21 வருடங்கள் ஆகிவிட்டன இன்றையோடு. உண்மையில் இன்றும் எனக்கு அந்த அந்த இழப்பு வலி என்னிடம் இருக்கு. ஏன்னா நான் அவரை மட்டும் இல்லை, நடேசன், சுகீர்தராஜ் சுப்பிரமணியம், நிமலராஜன், இவங்க 4 பேருமே என்னோட பணியாற்றியவர்கள், என்னோட சேர்ந்து பணியாற்றியவர்கள். ஸோ அந்த 4 பேரையும் இழந்த அந்த ஒரு துயரம் எனக்கு இருக்கின்றது. எனவே எனக்கு அது இன்னும் என் மனதில் நெருடல். இந்த 2 விடயமும் நடந்திருந்தால் அவர் இன்றும் எங்களுடன் உயிருடன் இருந்திருப்பார் என்று. எனவே இந்த நேரத்தில் அவருக்கு இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய உங்களுக்கும் அவருக்கு எனது அஞ்சலியையும் வீர வணக்கத்தையும் தமிழ் ஊடகத்துறை மட்டுமல்ல தமிழ் மக்கள் சார்பாகவும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த சந்தர்ப்பத்துக்கு வழங்கிய உங்களுக்கு நான் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மக்களுடைய நலன்களை காக்கும் உண்மைகளை வெளிக்கொணர்ந்த பத்திரிகையாளர்கள் கொல்லப்படும் சூழல் தவிர்க்கப்பட வேண்டும். இலங்கையில் ஒரு ஜனநாயக அரசு உருவாக்கப்படும் போதுதான் இந்த வெற்றி எங்களுக்கு கிடைக்கும். அதற்கான நீண்ட பயணத்தில் நீங்கள் வழங்கியிருக்கும் இந்த நேர்காணல் பல இளையவர்களுக்கு ஒரு படிக்கட்டுகளாக அல்லது ஒரு பாடவிதானங்களாக அமையும். இதற்காக
உங்களுக்கு எங்கள் அன்பையும் நன்றியையும் மீண்டும் கூறி இப்போது விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.